ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இட்ஸ் அபவுட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டேர்ம் போஸ்ட் கோவிட் நிறையா பேர் நிறைய யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுன்ற டேர்ம் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் போஸ்ட் கோவிட் ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸால் அதோட கான்சிக்வன்சஸும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஹவு டு கோப் அப் வித் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் அக்யூட் ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஸோ ஸ்ட்ரெஸ் இட் இஸ் அ நேச்சுரல் பாடிலி ரெஸ்பான்ஸ் டு அ சேலஞ்ச் ஆர் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டைம், எக்ஸாம் ப்ரெஷர்லாம் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக நம்ம சொல்லலாம். ட்ரிகர் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பாடியிலே ரியாக்ஷன்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் இட் மேனிஃபெஸ்ட் இன் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ், பிஹேவியரல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மென்டல் எஃபெக்ட்ஸ் ஆனு சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸில் என்ன சொல்லலாம்னா ஹெட் ஏக்ஸு, ஸ்டமக் ஏக்ஸு, மசில் டென்ஷன், ஸ்வெட்டு, அதெல்லாம் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் ரேட்டு, ஹை பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட், அதெல்லாம் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ் அண்ட் அதர் வேரியஸ் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ். பிஹேவியரல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஸ்ட்ரெஸ் கேன் லீட் டு ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், கேம்லிங் டிஸார்டர் அண்ட் ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க, அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் க்ரானிக் ஸ்ட்ரெஸ். அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஃபார் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. பட் ஆனால் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இட் மூவ்ஸ் ஃபார் அ ரியலி இட் மூவ்ஸ் ஆன் ஃபார் அ ரியலி லாங் பீரியட் ஆஃப் டைம். லைக் ஒரு மெரைட்டல் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் அன்சால்வ்டாக இருந்துச்சுன்னா that person will exhibit stress for a longer period of time. So longer period of time chronic stress அப்படி இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க, மென்டலாக அஃபெக்ட் ஆவாங்க, அண்ட் பிஹேவியராலும் அஃபெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைக் ஐ செட் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி ஹெட் ஏக்ஸ், மைக்ரேன்ஸ், ஸ்டமக் அப்செட், மசில் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் it can of course it will lead to depression, it can lead to anxiety. So there are also possibilities of self-harm and suicidal tendencies as well. And behavioral effects isolation, withdrawal from family members, alcoholism, tobacco use adala comes under chronic stress oda behavioral effects. Next stress la nama work related stress, familial stress and school academics, college and mari stress paaka porom. So ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கில் சில எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ஸ் அந்த பர்சன் அண்டர்கோ பண்ணுறாங்க. லைக் டெட்லைன்ஸ், ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ், ஹெவி ஒர்க் ப்ரெஷர், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், ஆர் கான்ஃப்ளிக்ஸ் வித் காலீக்ஸ் அண்ட் கோவொர்க்கர்ஸ், இதெல்லாம் சம் ஆஃப் த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் தட் கேன் காஸ் ஸ்ட்ரெஸ் இன் தட் பர்சன். ஸோ அந்த பர்சன் ஹில் ஃபீல் இமோஷ்னலி ட்ரெயின்ட். அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனால தே ஒன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க். ஸோ வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க வீட்டிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரெஸ் ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். ஸோ அது என்னென்னா எக்ஸாம் ப்ரெஷர். அது இப்போ காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் ப்ரெஷர். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்ஸ், ஹெவி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறது, அது எக்ஸாம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஹராஸ் பண்ணுறது ஆர் பியர்ஸ் ஹராஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது நம்ம இந்தியன் சொசைட்டியில் அது நிறையாவே இருக்குது. பேரண்ட்ஸ் when they compare their child to another child, அது அந்த பர்சனுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் உண்டாகும். ஸோ one other common thing in school settings and in academic settings it's bullying. So நிறைய individuals அவங்க புல்லிங்க்கு சப்ஜெக்டாக இருக்காங்க. ஸோ புல்லிங் இட் காசஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த விக்டிம். அண்ட் புல்லிங்னால நம்ம இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ஸ்கூல் ஷூட்டிங்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி சூசைடும் புல்லிங்னாலேயும் எக்ஸாம் ப்ரெஷர்னாலேயும் நிறையா சூசைடல் கேசஸ் நடந்திருக்கு. அடுத்து
ஃபேமிலி ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் வந்து இமோஷனல் ஸ்ட்ரெயின் இன் த பர்சன்ஸ் ஃபேமிலி. அதாவது ஸ்பௌசல் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸ், ரொம்ப லோன் அடைக்க முடியாத அளவுக்கு லோன் அப்படி இருந்தால், conflicts between parents and children, parental expectations, conflicts between siblings, அதுக்கப்புறம் taking care of a sick family member, அதெல்லாம் வந்து that can trigger stress, that can cause stress for that are all family related stressors அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் the common stressors நம்ம இப்போ இருக்கிற இதில். அண்ட் ஹவு டு கோப் அப் வித் தட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அஃப்கோர்ஸ் தேர் ஆர் கவுன்சிலர்ஸ், தேர் ஆர் சைக்கோதெரபிஸ்ட். ஸோ ஒர்க்கில் வந்து நம்ம யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு ஹெச்ஆர் அண்ட் தே கேன் சார்ட் அவுட் த திங்ஸ் இஃப் தேர்ஸ் அ fight between a colleague or a supervisor. So counselors, and even school la kuda there are student counselors, ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் சைக்கோதெரப்பி கூட இருக்குது டு டாக் அபவுட் ஸ்ட்ரெஸ், லைக் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, பர்சன் சென்டர்ட் தெரப்பி, சைக்கோ அனாலிசிஸ், நரேட்டிவ் தெரப்பி, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் தெரப்பி கூட இருக்குது. ஸோ வென் யூ அண்டர்கோ திஸ் தெரப்பி யூ கெட் அன் அவேர்னஸ் ஆஃப் எதனால ஸ்ட்ரெஸ் நடக்கு, அண்ட் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ அ லாட். So aside from therapies and counseling, other factors include meditation, like reading the Bible or praying, அதுக்கப்புறம் journaling, அதுக்கப்புறம் mindfulness practice பண்ணுறது, deep breathing exercises to relax oneself. Deep breathing, when you combine it with aromatherapy and music therapy, it is really very effective. அதுக்கப்புறம் டாக்கிங் இட் அவுட் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூம் யூ ட்ரஸ்ட் கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ டு கோப் அப் வித் யுவர் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ வெரி காமன். ஸோ there are a lot of ways to handle stress. So you are not alone. If you are undergoing stress, you are not alone. So you are always there are always people whom you can reach out and they will help you. Okay, thank you.